வருமான வரி உச்சவரம்பு எவ்வளவு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா என்பது குறித்தெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். வருமான வரி நடைமுறையை பொறுத்த வரைக்கும் 2 நடைமுறை இருக்கு. நமக்கு தெரியும், பழைய நடைமுறை, புதிய நடைமுறை. பழைய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றங்களும் செய்யப்படல. அது குறித்து எந்த ஒரு பேச்சுமே இல்லை. புதிய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் அதுல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பா அதுல 3ல் 2 நபர்கள் இந்த புதிய நடைமுறையை வரவேற்கிறாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு உரையின் போது மத்திய நிதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கலின் போது பேசியிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இந்த புதிய நடைமுறையில என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம திரையில பார்க்கலாம். எப்போதும் போல 3 லட்சம் ரூபாய் வரைக்குமே வருமான வரி கிடையாது. அது இப்பயுமே தொடருது. அதற்கு அடுத்தபடியாக கடந்த ஆண்டு பார்க்கும்போது 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% வருமான வரி இருந்தது. ஆனா அது இப்போ 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. 6 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி 10% இருந்தது. அது இந்த முறை 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு.